வேர்ல்ட் ரெக்கார்ட் பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு குட்டி பாப்பா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண முடியுமா? பண்ணியிருக்காங்களே. நம்மளோட மம்மாஸ் அகாடமியிலேருந்து ஜஷ்மிதா ராய் அவங்க 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. நம்ம அகாடமியில் ட்ராயிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ராயிங்கில் தான் அவங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஆல்ரெடி நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன ட்ராயிங் அப்படிங்கிறது இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட அகாடமிக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ஆல்ரெடி தீபன், ஜஷ்மிதா ராய், லக்ஷயா 3 பேருமே வேர்ல்ட் ரெக்கார்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பட் அது குரூப் ஈவெண்ட்ஸாக இருந்துச்சு. தனிநபர் உலக சாதனை பண்ணணும் அப்படின்னு வரும்போது நான் ஜஷ்மிதா ராயை ஏன் சூஸ் பண்ணேன்னா, அவங்களுக்கு ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் அவங்களோட பேரண்ட்டுக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு பேசினேன். அவங்க நாங்கள் உங்ககிட்ட பாப்பாவை கொடுத்தாச்சு, நீங்கள் அவள்கிட்ட பேசிக்கோங்க, அவள் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் ட்ராயிங்கில் ரெக்கார்ட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் பாப்பாட்ட போயிட்டு இது ஒரு பெரிய காம்படிஷன்ரா, இது நீ கண்டினியூஸாக 8 hours ட்ரா பண்ண அப்படின்னா உனக்கு பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் அவளுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் பற்றி இருந்த நாலேட்ஜு. அவளும் ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அவள் குட்டி பாப்பா அப்படின்றதுனால அவள் டயர்ட் ஆகாமல் ஈஸியாக ட்ரா பண்ணுற மாதிரி ட்ராயிங் இருக்கணும்னு நான் யோசித்தேன். ஸோ அதனால் இது ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே, அந்த 15 அப்படிங்கிற நம்பரை எடுத்து இந்த 15 ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி 15 நேஷ்னல் சிம்பிள்ஸை ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் கான்செப்ட் ஐடியா யோசித்தேன். அதை பற்றி பாப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ரெக்கார்ட் ஈவெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக ஜூமில் நடக்கும். மினிமம் 8 hours பண்ணணும். இந்த 8 hours யூடியூப்லேயும் லைவில் போயிட்டுருக்கோம். 1 hour ஒன்ஸ் ஒரு 5 minutes பிரேக் கிடைக்கும். அதோட லஞ்சுக்கு ஒரு 15 minutes பிரேக் கிடைக்கும். பாப்பாவும் நானும் கண்டினியூஸாக 8 hours இதில் டெடிக்கேட்டடாக உட்காந்தோம். ஜஷ்மிதாவுக்கு இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இருந்தாலும் டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. உலக சாதனையாளர் ஜஷ்மிதா ராய். கங்க்ராச்சுலேஷன்.